நடிகரா நான் பாக்குறத விட அகரம்ல ஏதோ நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் கூட சேர்ந்து நானும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்குங்கிறத நடிகர்களை விட பல மடங்கு உயர்வா பாக்குறேன். அதுதான் வந்து எனக்கு நிறைவையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. நடிகர் சூர்யா நம்முடைய ஆட்குள்ளோம். அவர் இந்த பகுதியில எங்க வந்தாலும் அவரை முதலில் எட்டி உதைக்கிற ஒரு இளைஞனுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம். கீழ்பாங்க போனீங்கன்னா சூர்யா மாயோ படிஞ்சு போய் பார்க்கலாம். இதே ஹாஸ்பிட்டல் தான். இந்த சூர்யா மாதிரி தம்பி எல்லாம் வந்து எங்க சினிமா தியேட்டர் ஓட்டிடுவான்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் தாத்தாவும் தியேட்டர்லாம் கட்டல. கொசு தொல்லை ஒழிஞ்சுது. யாரு என்ன வெறுப்பை விதைச்சாலும் நம்ம அன்பை மட்டுமே பரிமாறுவோம். அதனாலேயே நம்ம உயர்வோம். நம்ம செய்ய வேண்டியது வாழ்க்கையை அழகாக்க வேண்டியதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அவருக்கு நிறைய ஆசை இருக்கு, இன்னும் நிறைய பேரை படிக்க வைக்கணும். நம்மளுடைய இந்த அகரத்துல 51 டாக்டர்ஸ் இந்த மேடையில இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 தங்கைகள் தம்பிகள் வந்து பட்டதாரியா இருக்காங்க, கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வாங்க. 6800 மாணவர்கள் படிச்சிருக்காங்க அப்படிங்கறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் தலைமுறை பட்டதாரிகள். எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். என் பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா வச்சிருக்காங்க. எனக்கு வந்து அவர் வந்து கடவுளுக்கு மேல சாமி எங்க ஆளால காப்பாத்துங்க. நீதான் சம்பளத்தை வாங்கி இன்னைக்கு அது பயங்கரமான வீடு கட்டி இருக்குது. வாடகை வீட்டுல குடியிருந்த இன்னைக்கு வாடகை சார் மூலயமா இந்த வாய்ப்பு எங்க பொண்ணு கிடைச்சது சார். இன்னைக்கு படிச்சுட்டு நல்லா இருக்கா. என் வாழ்நாள் ஃபுல்லா அவருக்கு நான் நன்றி சொல்லணும் சார். யார் வீட்டுல போயிட்டு சோறாக்கி உட்காந்துருப்பேன்னு தெரியாது. ஆனா நான் இப்ப இந்த இடத்துல நிக்கிறேன், இன்னும் படிச்சுட்டு இருக்கேன், இடத்துல பேசிட்டு இருக்கேன்னா சூர்யா அண்ணா தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ணாக்கு ரொம்ப நன்றி. அண்ணா யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ இருந்து எங்களை இங்க கூட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சென்னைனா என்னன்னே தெரியாது. சென்னைங்கிறது என் லைஃப்ல கனவா இருந்துச்சு. ஆனா நான் இங்க படிக்கிறேன். இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன் இங்க படிக்கிறேன். எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. எங்களை எவ்வளவு தூரத்துக்கு கூட நிற்கிறாங்க, அது சூர்யானால மட்டும்தான். சூர்யானால மட்டும் எனக்கு நல்லா இருக்கும். சூர்யானா மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது கண்டிப்பா இந்த இந்தியா வல்லரசு ஆகும். அப்துல் கலாம் ஆசைப்பட்ட மாதிரி. உணவு, இருக்கிற இடம், உடை சொல்லுவாங்க. கல்வின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இது எல்லாமே அமைச்சுக்க முடியும். இது எல்லாமே நிரந்தரமா நம்ம செஞ்சுக்க முடியும். சரி, திரும்பி கொடுக்கறதுனா வந்து நம்ம கல்வியை தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து காசு வந்து ஒரு காரணமா இருக்கக்கூடாது. அந்த ஒரு காசுனால வந்து ஒரு வாழ்க்கையை மாறிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமா இருந்தது. திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மட்டும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா. இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். சூர்யா அண்ணா நல்லா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். என்னோட குழந்தை ஆதிரை 3 வயசு ஆகுது. அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்க போறாங்க. நீங்க வந்து எனக்கு போட்டு கொடுத்து என்னோட குழந்தைய கல்வி நீங்க தொடங்க வைக்கணும். கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வரும். வாங்க சார்.